முயன்றால் முன்னேறலாம். முத்தம்மா ஒரு சிறிய வீட்டில் இருந்தாள். அது ஒரு பெரிய தேங்காய் மூடியை தரையில் கவிழ்த்து வைத்திருப்பதைப் போல அந்த வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஜன்னல் கிடையாது. ஆனால் கூரையில் நிறைய ஓட்டைகள் இருந்தன. மழைக்காலத்தில் மேலிருந்து தண்ணீர் விழும். வெயில் காலத்தில் தேளும் பூரானும் விழும். கையில் 5 விரல்கள் இருப்பது போல் முத்தம்மாவுக்கு 5 பெண்கள். கோழியை சுற்றிலும் குஞ்சுகள் இருப்பதைப் போல் அவர்கள் முத்தம்மாவை சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களின் அப்பா துரைசாமி ஒரு காலத்தில் நல்லவராகத்தான் இருந்தார். ஒழுங்காக ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு நண்பராக சில கெட்டவர்கள் சேர்ந்தார்கள். சேற்றுடன் சேர்ந்த தண்ணீர் நாற்றமடைவது போல அவரும் கெட்டவராக மாறினார். குடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானார். சில நாட்கள் வீட்டுக்கு கூட வருவதில்லை. அப்படி வந்தால் எல்லோருக்கும் கிடைக்கும் பரிசு அடியும் உதையும் அவர் வாயிலிருந்து வரும் திட்டுக்களும் தான். பூக்கள் முட்களாக மாறிவிட்ட நிலைமையே வீட்டில் என்றும் இருந்தது. பலர் வீட்டில் பாத்திரம் தேய்த்தும் துணி துவைத்தும் வேலை செய்து வந்த முத்தம்மா அனைவருக்கும் சாப்பாடு போட முடியாமல் தடுமாறினாள். துரைசாமிக்கு அதை பற்றி கவலை இல்லை. முத்தம்மாவுக்கோ அதை தவிர வேறு எண்ணமே இல்லை. அரை வயிற்று கஞ்சியாவது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு முடிவுக்கு வந்தாள். தன் பெண்களாவது நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அவள் அந்த முடிவுக்கு வந்தாள். வேறு வழியில்லாமல் அந்த முடிவுக்கு வந்தாள் அவள். மூத்த மகள் மல்லிகாவை அழைத்து கொண்டு போய் ஒரு வீட்டில் வேலைக்கு அமர்த்தினாள். அடுத்தவளான செல்வியை இன்னொரு வீட்டில் எடுபடி வேலைக்காரி ஆக்கினாள். அவர்கள் இருவரும் வீட்டோடு இருந்து சொன்ன வேலையை செய்யும் கடமையை மேற்கொண்டார்கள். மல்லிகா ஒரு பணக்கார வீட்டில் புகுந்தாள். சமையல் அறையில் சிறிய வேலைகளை செய்தாள். வீட்டை பெருக்குவது, துணி துவைப்பது முதலியவற்றையும் செய்து வந்தாள். செல்வி சாதாரண வீட்டில் வேலைக்கு அமர்ந்தாள். வீட்டுத் தலைவர் ஆபீஸில் வேலை செய்பவர். அவர் மனைவி லட்சுமி பள்ளிக்கூட ஆசிரியர். அவர்களுக்கு மங்கை என்ற பெண்ணும் மணி என்ற பையனும் உண்டு. லட்சுமிக்கு கூடமாட உதவி செய்வதுடன் எல்லோருக்கும் வீட்டை விட்டு போன பிறகு வீட்டை பார்த்து கொள்ள வேண்டியதும் செல்வியின் முக்கிய கடமை. படிக்க வேண்டும் என்ற ஆசை செல்விக்கு உண்டு. ஆனால் அந்த ஆசை கிள்ளி எறியப்பட்ட பூவைப் போலவே மாறிவிட்டது. அவள் தன் தலைவிதியை எண்ணி மனம் வருந்தினாள். அப்பா சரியாக இருந்திருந்தால் தனது வாழ்க்கையும் சரியாக அமைந்திருக்குமே என்று கலங்கினாள். கெட்டுப்போன பாலாக, பட்டுப்போன மரமாக தன் வாழ்க்கை அமைந்து விட்டதே என்று எண்ணி எண்ணி வேதனைப்பட்டாள். ஆனாலும் மனதுக்குள்ளாக கண்ணீர் வடித்தாளே தவிர அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. செல்வி குறிப்பறிந்து வேலை செய்தாள். ஒரு முறை சொன்ன உடனே அதை செய்து முடித்தாள். சோம்பல்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்தாள். பம்பரம் போல சுற்றி கடமையை ஒழுங்காகச் செய்தாள். எல்லோரும் வீட்டை விட்டு போன பிறகு வெளியே போய் கண்டவரிடம் பேசிக்கொண்டிருக்காமல் கட்டி போட்ட நாய் போல வீட்டுக்குள்ளேயே கருத்தாக இருந்தாள். அவளுடைய தரமான வேலையும் தரமான பேச்சும் அனைவரையும் கவர்ந்துவிட்டன. ஒரு நாள் காலை மங்கை தன் பாடப்புத்தகங்களை படித்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த பக்கம் வந்த செல்வி துணிக்கடையில் இருக்கும் பொம்மையைப் போல நின்றுவிட்டாள். மங்கை படிப்பதை ஊன்றி கேட்டாள். அப்படி அவள் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டிருந்த போது உள்ளிருந்து கூப்பிடும் குரல் வரவே அவள் தவத்தை கலைத்துவிட்டு ஓடினாள். மற்றொரு நாள் மங்கை புத்தக பையை திறந்து போட்டுவிட்டு வெளியே போயிருந்தாள். அங்கு வந்த செல்வி அந்த புத்தகங்களை பார்த்தாள். ஐஸ்கிரீமை கண்ட பள்ளிக்கூட பையனைப் போல அவற்றை ஆசையாக பார்த்தாள். அவளை அறியாமலேயே ஒரு புத்தகத்தை எடுத்தாள். அதை பிரித்தாள். திறந்து பார்த்தாள். யாரோ வரும் சத்தத்தை கேட்டதும் அதை அப்படியே வைத்துவிட்டு ஓடிவிட்டாள். அவள் புத்தகத்தை திறந்து ஆவலாக பார்த்ததை லட்சுமி பார்த்துவிட்டாள். அவளுக்கு செல்வியின் ஆசை புரிந்துவிட்டது. அவளை படிக்க விட்டால் வீட்டு வேலை நின்று விடுமோ என்ற எண்ணம் ஒரு பக்கம் ஏற்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் செல்வியின் ஆசையை உணர்ந்து மனம் இறங்கியது. ஒரு நாள் லட்சுமியும் அவளுடைய கணவரும் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார்கள். மணி வெளியே விளையாடி கொண்டிருந்தான். மங்கை வீட்டு பாடத்தை எழுதி கொண்டிருந்தாள். அப்போது செல்வி தயங்கி தயங்கி அவள் பக்கத்தில் வந்தாள். கிட்டே இருந்து கொண்டு பட்டினிக்காரன் மிட்டாய் கடையை பார்ப்பது போல பார்த்தாள். வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டே மங்கையிடம் பேசினாள். அக்கா அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன செல்வி, என்ன வேணும் உனக்கு? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே. என்ன வேணும் சொல்லு செல்வி. அக்கா, எனக்கும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்னால படிக்க முடியல. எங்க அப்பா என்னை படிக்க வைக்கல. ஆனாலும் எனக்கு அந்த ஆசை இன்னும் மனசுல அப்படியே இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது செல்வி? ஒண்ணுமில்ல அக்கா, உனக்கு ஓய்வு இருக்கும்போது எனக்கு பாடம் கத்துக்கொடு. நான் படிச்சுட்டு வரேன். நீ இந்த உதவியை செய்றியா? உனக்கு பாடம் கத்துக் கொடுக்க எனக்கு ஓய்வே இல்லையே. அப்படி சொல்லாதே அக்கா. நீ மனசு வச்சா உனக்கு கட்டாயம் கத்துக் கொடுக்கலாம். நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். உனக்கு எப்ப நேரம் இருக்குதோ அப்ப எனக்கு கத்துக் கொடுக்கலாம். சரின்னு சொல்லுக்கா.
குட்டி டீச்சர் அம்மா ஆகலாம் என்ற நினைப்பில் சரி என்று சொல்லிவிட்டாள் மங்கை. ஆனால் ஆரம்பத்திற்குள் பொங்கல் வந்துவிட்டது. வருஷத்துக்கு ஒரு தரம் வரும் பண்டிகை சமயத்திலாவது தன் மகள் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை காரணமாக முத்தம்மா வந்து செல்வியை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு கொண்டு போனாள். செல்வி மல்லிகாவிடம் மங்கை பாடம் கற்றுத்தரப் போவதாக சொன்னாள். மல்லிகாவுக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசையே கிடையாது. அவளுக்கு பாடமும் ஏறாது. நீ படிக்க ஆரம்பிச்சா வேலையை சரியா செய்ய மாட்ட. வேலையை சரியா செய்யாட்டா உன்னை வீட்டுக்கு தான் அனுப்பிடுவாங்க. இப்ப கிடைக்கிற அரை வயித்து சாப்பாடு கூட கிடைக்காது. வீணா உன் சாப்பாட்டுல நீயே மண்ணவாரி போட்டுக்காத என்று அறிவுரை கூறினாள். செல்வி ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவளது முடிவும் மாறவில்லை. அவள் பொங்கல் கழித்து வேலை செய்ய வேண்டிய வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். மங்கையிடம் மறுபடியும் தகுந்த சமயம் பார்த்து வேண்டினாள். மங்கையும் முடிவில் சம்மதித்தாள். தனக்கு ஓய்வு கிடைக்கும் போது பாடம் கற்றுத்தர தொடங்கினாள். ஒரு நாள் மங்கையின் அம்மா லட்சுமி செல்வி பாடம் கேட்டுக்கொண்டிருந்த போது அங்கு வந்தார். நடப்பதை யூகித்து கொண்டார். செல்வியின் வேலைகளில் எந்தவித குறைபாடும் இல்லாததால் அவளது படிப்புக்கு தடை போடாமல் விட்டுவிட்டார். செல்வி அனைவரும் சென்ற பிறகுதான் படிப்பதை பலமுறை மனதிற்குள் பயிற்சி செய்தாள். அவளிடம் ஆர்வம் இருந்தது, முயற்சியும் இருந்தது. இந்த இரண்டு தான் புகழின் கால்கள். அதனால் அவள் சீக்கிரமாக தேர்ச்சி பெற்றாள். லட்சுமி ஆச்சரியப்படும் அளவுக்கு திறமை அடைந்தாள். எவ்வளவோ பின்தங்கியிருந்த செல்வி மங்கையை எட்டி பிடிக்கும் அளவுக்கு படிப்பில் உயர்ந்து விட்டாள். இது மங்கைக்கு பெருமையாகவும் இருந்தது. அந்த தடவை பொங்கலுக்கு செல்வி போனாள். அப்போது அவளது மாமா கடிதம் போட்டிருந்தார். அதை படிக்க சொல்லி கேட்பதற்கு முத்தம்மா கோடி வீட்டு பெரியவரை பார்க்க புறப்பட்டாள். செல்வி, அம்மா, அவரிடம் போக வேண்டாம், நானே அதை படிக்கிறேன் என்று சொல்லி கடிதத்தை வாங்கி மடமட என்று படித்தாள். தாய் மகிழ்ச்சியால் பூரித்து போனாள். ஆனால் மல்லிகா பொறாமையால் பொங்கினாள். நீ அதிகமாக படித்துவிட்டால் உன் கண் குருடாகிவிடும், உனக்கு பைத்தியமும் பிடித்துவிடும் என்று பயமூட்டினாள். செல்வி வழக்கம் போல் மௌனமாக இருந்தாள். அவள் வேலை செய்யும் வீட்டிற்கு மறுபடியும் வந்தாள். படிப்பு திறமையால் அவளது பண்பு மாறாத தன்மையை கண்ட லட்சுமி செல்வி தனிப்பட்ட மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுதுவதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தாள். அந்த தேர்வில் செல்வி அனைவரும் எதிர்பார்த்தபடியே வெற்றி பெற்றாள். அவளுக்கு மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆசை மழைக்காலத்து வெள்ளம் போல் மனதில் பாய்ந்தது. தனக்கு வழிகாட்டும்படி லட்சுமியை பண்புடன் கேட்டாள் செல்வி. தன் வீட்டு வேலையிலிருந்து ஓய்வு கொடுத்துவிட்டு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் அவளை சேர்த்தாள் லட்சுமி. அந்த பயிற்சி முடிந்ததும் செல்விக்கு ஒரு பள்ளியில் வேலை கிடைத்தது. அங்கு வேலை செய்து கொண்டே தனியாக படித்து BA பட்டம் பெற்றாள் அவள். அஞ்சல் வழி கல்வியால் B.Ed பட்டமும் அவளை அடைந்தது. தன் முயற்சியால் முன்னேறிய அவள் தன் அம்மாவையும் தங்கைகளையும் தன்னுடன் அழைத்து வந்து அவர்களை காப்பாற்றினாள். தன்னை படிக்க வேண்டாம் என்று தடுத்து கொண்டிருந்த அக்கா மல்லிகா கல்யாணமான பிறகும் கூட வேலைக்காரியாகவே இருந்தாள். அந்த நிலை மற்றவருக்கு வரக்கூடாது என்பதற்காக அவள் அவர்களுக்கு புது வாழ்வு தரும் முயற்சியை மேற்கொண்டாள். அவளது அடிச்சுவட்டை பின்பற்றி தங்கைகளும் படிக்க தொடங்கினார்கள். நம்மளெல்லாம் ஸ்கூலுக்கு போ, படி அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் எவ்வளோ கோவம் வருது இல்லை? ஆனால் படிக்கிறதுக்கு நிறைய ஆசை இருந்தும் படிக்க முடியாமல் கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து கதை கேளுங்க.